ஹாய் காய்ஸ், ஐம் நிவிதா. இந்த வீடியோவில் வந்துட்டு 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம்பிள் 7.37 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 1 மைனஸ் காஸ் எம் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் என் தீட்டா ஈக்குவல் டு 1 இருக்கு. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா நம்மள எம் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் என் அப்படின்ற ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தீட்டாவோட வேல்யூ 0 நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ இங்கே தீட்டாவோட வேல்யூ 0 அப்ளை பண்ணுறீங்க, எங்கேயும் 0 அப்ளை பண்ணுறீங்கன்னா 1 மைனஸ் காஸ் 0 டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் 0ன்னு வரும். காஸ் 0ஓட வேல்யூ என்னது? 1 தான். ஸோ 1 மைனஸ் 1 டிவைடட் பை 1 மைனஸ் 1ஓட வேல்யூ 0 பை 0ன்னு வரும். விச் இஸ் இன் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மில் இருக்குது. அதனால நம்ம லோபிதால் ரூலை அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ லோபிதால் ரூல்னா என்னன்னா, உங்களுக்கு நியூமரேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, டினாமினேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. நம்ம எப்போ லோபிதால் ரூலை அப்ளை பண்ணணும்னா, நமக்கு இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம்ல இருக்கும்போது மட்டும்தான் நம்ம லோபிதால் ரூலை அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ இங்கே இதுதான் கொஸ்டின். இப்போ லோபிதால் ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0ன்னு ஆயிடும். காஸ் எம் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் எம் தீட்டான்னு வரும். எம் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எம்னு வரும். கரெக்டா? ஸோ இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ஓகே, மைனஸு காஸ் எம் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் எம் தீட்டா இன்ட்டு எம்னு வரும். அதனால மைனஸ் இன்ட்டு மைனஸாக சேர்ந்து ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0 மைனஸ் காஸ் என் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் என் தீட்டா இன்ட்டு என்னன்னு வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ தீட்டாக்கு பதிலாக நீங்கள் 0ன்றதை அப்ளை பண்ணி பாருங்க. ஓகே, அகெயின் உங்களுக்கு என்ன மாதிரி தான் வரும்னா இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம்ல தான் வரும். ஏன்னா எம் இன்டூ சைன் 0ன்னு வரும் டிவைடட் பை என் இன்டூ சைன் 0. சைன் 0 தான். ஸோ 0 பை 0ன்னு வரும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் 3.5ஓட கான்செப்டை நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லிமிட் எக்ஸ்டென்ட் தீட்டா டென்ஸ் டு 0 எம் பை என் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மீதி இருக்கிறது என்னது? சைன் எம் தீட்டா டிவைடட் பை சைன் என் தீட்டா. ரெண்டுத்துக்கும் டிவைடட் பை தீட்டா அப்படின்றத கொடுங்க. ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணுங்க? டிவைடட் பை தீட்டா. ஏன்னா வந்துட்டு திரும்ப திரும்ப இதே தான் வரப்போகுது. திரும்பி நீங்க சைன் எம் தீட்டாவை நியூமரேட்டர் டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா அகெயின் உங்களுக்கு காஸ் எம் தீட்டா வரும். அகெயின் சேம் இதே தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டிவைடட் பை தீட்டா அப்படின்ற மாதிரி போட போறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த எக்ஸாம்பிள் 7.35, அதை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ சைன் எம் எக்ஸ் பை எக்ஸோட வேல்யூ வந்து எம்னு வந்திருக்கு. கரெக்டா? ஸோ அதே மாதிரி இங்கே தீட்டா டென்ஸ் டு 0 தான். சைன் எம் தீட்டா பை தீட்டாவோட வேல்யூ என்னவாகும்? எம்னு மட்டும் வரும். அதே மாதிரி இதோட வேல்யூ என்னன்னு மட்டும் வரும். ஓகேவா? அப்போ இதோட வேல்யூ எம், இதோட வேல்யூ என். ஏற்கனவே வந்து ஒரு எம் இருக்கு. அப்போ எம் இன்ட்டு எம் எம் ஸ்கொயர், என் இன்ட்டு என் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? சரி, நமக்கு இப்படி வந்துருச்சு. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? இதோட வேல்யூ ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதனால இதோட வேல்யூ ஈக்குவல் டு நீங்க 1ன்னு எடுத்துக்கணும். இப்போ என் ஸ்கொயர் அந்த சைடு போச்சுன்னா எம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர்னு வரும். ரெண்டுத்துக்கும் ரூட் எடுத்தீங்கன்னா எம் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் என்னு வரும். தட் இஸ் வாட் யூ நீட் டு ப்ரூவ். ஓகேவா? ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம்ல இருக்கு. நீங்க முதல்ல இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்றீங்க, அகெயின் அப்படியே தான் வருது. அதனால சில சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவைடட் பை தீட்டான்னு பண்ணிட்டு எக்ஸாம்பிள் 3.5ஓடது கொண்டு வந்து, ஆக்சுவலி நீங்க இந்த ப்ராப்ளம்ல எக்ஸாம்பிள் 7.35 நீங்க ஒர்க் அவுட் பண்ணி காட்டணும் சைட்ல. ஓகேங்களா? ஸோ அது பண்ணிட்டு உங்களுக்கு எம் என்னன்னு ஆன்சர் வரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.